அதீதனாகவும் இருக்கான், அதீத காலத்தையும் தாண்டி இருக்கான், திக்கையும் தாண்டி இருக்கான். திக்கு தாண்டி இருக்கானா? இதெல்லாம் கொஞ்சம் விசாரணீயமான ஒரு விஷயம். இப்படி தேட வேண்டியிருக்கு. நிறைய மந்திரங்கள்லாம் இன்னைக்கு வந்தது. அதில் கஜேந்திர மோட்சத்தில் ஒரு ஸ்லோகம் சொல்கிறார். அந்த கருத்தை சொல்கிற மாதிரி இங்கே ஒரு மந்திரம் வந்தது இன்னைக்கு. கஜேந்திர மோட்சத்தில் நிஷேதசேஷோ ஜெகதா தசேஷா அப்படின்னு முடியாது. ஸ்திரீ ந புமான் ஜந்து நாஜங்குண கர்ம சன்ன சாசன் நிஷேதசேஷோ ஜெகதா தசேஷா ந தேவ நாசுர நகந்தர்வ. ஆரம்பம் இந்த சுரூபம் என்ன அப்படின்னு அவர் சொல்கிறார். அவர் வெறும் வேதாந்த ரீதியாக சொல்லிட்டே போகிறார். சொல்லிட்டு போனோடனே இது ஆம்பளையா பொம்பளையா? இன்னும் ஆம்பளையும் இல்லை, பொம்பளையும் இல்லை, மூன்றாவது பாலினமும் இல்லை, குணமும் இல்லை, கர்மாவும் இல்லை. இது பகவத் சுரூபம். கர்மாவும் இல்லை, செயலும் இல்லை, இருத்தலா இல்லாமையா? அதுவும் இல்லை, இதுவும் இல்லை, எல்லாத்தையும் இல்லை இல்லை இல்லை. தேவதையா? இந்த தேவாசுர மர்த்தியனா இல்லை திரிஜக் ஜந்துவா? இப்படி சைடில் வளர ஒரு ஜந்துவா பகவான்கிறோம் அப்படின்னு தேடி தேடி இது இல்லை நேத்தின்னு வேதாந்தத்தை சொல்கிற மாதிரி இது இல்லை இது இல்லை இது இல்லை இது இல்லை இது இல்லைன்னு உலகத்தில் உள்ள அத்தனையும் இல்லைன்னு சொல்லிட்டார். அப்படின்னா இல்லையாண்ணா எல்லாத்தையும் தெரியலப்புறம் ஒன்று இருக்குப்பா, நிஷேத சேஷா ஜெகதா தசேஷா. இது மிச்சப்பட்டு ஒரு வஸ்து இருக்கா, அதுதான் பகவத் ஸ்வரூபம்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே இப்படி பார்த்து தெரிஞ்சுக்கிற விஷயம் இல்லை. வேதம் அதை சொல்கிறது இப்படி பார்த்து தெரிஞ்சுக்கிற விஷயமா பகவத் ஸ்வரூபம் இல்லையே. இதை அறியறதுக்கு பலவிதமான இடைஞ்சல்கள் வரும். இது அறிய முடியாது, டக்குன்னு அறிஞ்சிட முடியுமா? அதுக்கோசரம்தான் விஷயம் வெளியில் போகல. அதுக்கோசரம்தான் நம்ம மந்திரத்தை பார்த்தோம்னா சாந்தி மந்திரம் வேதாந்தத்தில் முதல்ல படிக்கிறார். இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு அவ்வளோ விதமான ஒரு இடைஞ்சல்கள் இருக்குது. இடைஞ்சல்னா விக்னங்கள் இருக்குது அப்படின்னு சாந்தி மந்திரம் நம்ம படிச்சுட்டே இருக்கோம். பல விதமான எல்லா மந்திரத்துலேருந்து எடுத்து போட்டு ஆதிராத்திலே படிப்பேன். அந்த மந்திரத்தில் ஏன் சாந்தி மந்திரம் படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சொல்கிறார் பாருங்க. யோக சாஸ்திரத்துலேருந்து சாந்தி மந்திரம் படிக்கிறதுனால எதெல்லாம் சரியாகிறது அப்படிங்கிறதாக இங்கே ஒரு வாக்கியம் யோகசாஸ்திரத்துலேருந்து நம்மளுக்கு கிடைக்கிறது. அந்த வாக்கியத்தை சொல்லிட்டு பூர்த்தி பண்ணுறேன். மனுஷ்யானாம் சஹஸ்ரேஷு கஷ்டித் யததி சித்தயே யததாமபி சித்தானாம் கஷ்டின் மாம் வேத்தி தத்வதா அப்படின்னு சொல்கிறான் பகவத்கீதை. மனுஷியால சஹஸ்ரம் 1000 பேர் வருவான். அவன்லாம் தத்துவத்தில் அது சில பேர் தான் முயற்சி பண்ணுவான். இப்போ சொன்ன விஷயங்கள்லாம் இந்த பகவத் ஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு இது என்ன காலமா, காலாதீதமா, இல்லை டைரக்ஷனுக்கும் அதீதமாக இருக்கானா? இந்த பகவத் ஸ்வரூபத்தை யார் எங்கே அனுபவிக்கணும், உள்ளே அனுபவிக்கணுமா, வெளில பார்க்கணுமா, பகிர்முகமா, அந்தர்முகமா அப்படிங்கிறதெல்லாம் விஷயம் இருக்கு இல்லையா? அதில் ஒருத்தந்தான் அதில் முயற்சி பண்ணுவானா. அதில் எததாமபி சித்தானாம் கஷ்டின் மாம் வேத்தி தத்வதா அப்படின்னு பகவான் இந்த இடத்துல சொல்கிறார். அது தெரியணும்னா அதுக்கு பலவிதமான இடைஞ்சல்கள் இருக்கு. அதுக்கு முக்கியமான 9 இடைஞ்சல் முக்கிய விஷயம். இதுக்கு ரொம்ப தெரியாத விஷயம். இந்த விஷயம் ரொம்ப டாப்பான விஷயம். இது பாருங்க, யோக சாஸ்திரத்துலேருந்து வியாதிஸ்தியான சம்சய பிரமாத ஆலஸ்ய அவிரதி பிராந்தி தர்ஷன ஆலப்த பூமிகத்வ அனவஸ்தித்வானி சித்த விக்ஷேபாக யோகாந்தராயாக அப்படின்னு இந்த பகவத் சுரூபத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு இவ்வளோ இடைஞ்சல் இருக்குங்கிற பதஞ்சலி சூத்திரத்தில் இந்த தெரியும். முக்கியமான விஷயம். வந்துட்டு போகிறோம், அப்படி போகிறோம், பாராயணம் பண்ணுறோம்.